அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 A மெயின்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் தமிழ்நாடு ஜியாகிரபி, தமிழ்நாடு புவியியல். ஸோ தமிழ்நாடு புவியியலை பொறுத்தளவு 2011 கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 32 மாவட்டங்கள் இருந்துச்சு, 32 டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ அதுக்கப்புறமா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாவட்டங்கள் பிரித்தாங்க 2019. ஸோ நீங்கள் 2011 அதை அடிப்படையாக வைத்து தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்கள் எவை அப்படிங்கிறது ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் ஐடியாவோடு நம்ம ஞாபகம் வைக்கலாம். கடலோர மாவட்டங்கள், அதாவது கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பே ஆஃப் பெங்கால் இருக்குது, வங்காள விரிகுடா இருக்குது. ஸோ கடலோர மாவட்டங்கள் மொத்தம் 13. ஆஸ் பர் 2011 சென்சஸ் 2011 கணக்கெடுப்பின்படி கடலோர மாவட்டங்கள் மொத்தம் 13. அது என்னெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, திருவள்ளூர், அப்புறம் காஞ்சிபுரம், அப்புறம் விழுப்புரம், அப்புறம் கடலூர், அப்புறம் நாகப்பட்டினம், அப்புறம் திருவாரூர், அப்புறம் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. ஸோ எல்லாமே கடலோர மாவட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம், கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ். அதாவது திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. இதில் மொத்தம் 11 வருது. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 11 மாவட்டங்கள் வருது. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 11 திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. இதில் மொத்தம் 11 டிஸ்ட்ரிக்ஸ் வருது, 11 மாவட்டங்கள். அது போக சென்னை அண்ட் தூத்துக்குடி, சென்னை மற்றும் தூத்துக்குடி, அது போக சென்னை மற்றும் தூத்துக்குடி. சென்னை நம்முடைய தென்னிந்தியாவின் நுழைவாயில், தூத்துக்குடி என்பது தமிழகத்தின் நுழைவாயில். சென்னை என்பது தென்னிந்தியாவின் நுழைவாயில், தூத்துக்குடி என்பது தமிழகத்தின் நுழைவாயில். ஸோ அதனால் சென்னை மற்றும் தூத்துக்குடி பார்த்திங்க அப்படின்னா 2 நுழைவாயில்கள், 2 கேட்வே ஆஃப் சவுத் இந்தியா சென்னை, கேட்வே ஆஃப் தமிழ்நாடு தூத்துக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ இந்த 2 மாவட்டங்கள் தவிர ஒரு 11 மாவட்டங்கள் கடலோரத்தில் இருக்கிறது. இதை ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், வடக்கிலிருந்து தெற்காக, அதாவது வடக்கிலிருந்து தெற்காக வங்காள விரிகுடாவை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், நார்த்திலிருந்து சவுத் வரைக்கும், வடக்கிலிருந்து தெற்காக பே ஆஃப் பெங்காலில் எந்தெந்த மாவட்டங்கள் கோஸ்டல் ஏரியாவில் இருக்குது. ஸோ ஒரு புவியியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, லொக்கேஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் தான் ரொம்ப முக்கியம். இது கடலோரத்தில் அமைந்துள்ளது. அதற்கு எளிமையான ஷார்ட்கட் ஐடியா சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தீக்கானா எல்லாருக்குமே தெரியும், திராவிட கழகம் அடிக்கடி சொல்லுவோம் தீக்கா. அப்புறம் வீக்கா அப்படிங்கிறது விகடன். ஸோ இந்த ஜஸ்ட் இந்த 2 ஞாபகம் வச்சுக்கோங்க, தீக்கா வீக்கா. அப்புறமா நாதிங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அப்புறம் தபு என்பது ஒரு சினிமா நடிகையின் பெயர். அப்புறம் ராதிகா என்பது ஒரு சினிமா நடிகையின் பெயர். ஸோ இதுதான் நீங்கள் 13 மாவட்டங்கள் வடக்கிலிருந்து தெற்காக வரிசையாக இருக்கும். அதான் நம்ம சொல்கிறோம் தீக்கா அப்படிங்கிறது திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள். அப்புறம் வீக்கா அப்படிங்கிறது விழுப்புரம், கடலூர் கடலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள். அப்புறம் நாதி அப்படிங்கிறது நாகப்பட்டினம், திருவாரூர், வங்கக்கடலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள். அப்புறம் தபு என்பது தஞ்சாவூர், புதுக்கோட்டை, வங்கக்கடலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள். அப்புறம் ராதிகா என்பது ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. ஸோ தீக்கா வீக்கா நாதி தபு ராதிகா, அப்படி சொல்கிறோம். இதில் தீக்கா வீக்காங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். திராவிட கழகம்னா தீக்கா, வீக்கானா விகடன். ஸோ நாதி என்ற வார்த்தை அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நாதி நாகப்பட்டினம், திருவாரூர். தபு என்பது சினிமா நடிகையின் பெயர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை. ராதிகா என்பதும் சினிமா நடிகையின் பெயர், ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. ஸோ இதுதான் கடலோர மாவட்டங்கள். இதில் பெருசாக ரொம்ப மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. தீக்கா வீக்கா நாதி தபு ராதிகா இவை அனைத்தும் வடக்கிலிருந்து தெற்காக வரிசையாக இருக்கும். திருவள்ளூர், காஞ்சிபுரம் தீக்கா, விழுப்புரம், கடலூர் வீக்கா. நாதி என்பது நாகப்பட்டினம், திருவாரூர். தபு என்பது தஞ்சாவூர், புதுக்கோட்டை. ராதிகா என்பது ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. ஸோ தீக்கா வீக்கா நாதி தபு ராதிகா இதெல்லாம் கடலோர மாவட்டங்கள். 2011 கணக்கெடுப்பின்படி நம்மில் இருந்த மாவட்டங்கள் 32. அதில் கடலோர மாவட்டங்கள் 13, கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் 13. அதில் தீக்கா வீக்கா நாதி தபு ராதிகா. தீக்கா திருவள்ளூர், காஞ்சிபுரம். வீக்கா விழுப்புரம், கடலூர். நாதி நாகப்பட்டினம், திருவாரூர். தபு தஞ்சாவூர், புதுக்கோட்டை. ராதிகா ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. எதுக்காக மீண்டும் சொல்கிறேன் என்றால், இந்த தீக்கா வீக்கா நாதி தமிழக புவியியலில் பல இடங்களில் உங்களுக்கு எளிதில் அந்த ஃபேக்ட் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்வதற்கு பயன்படும். அதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், தீக்கா வீக்கா நாதி தபு ராதிகா. ஒரு டைம் சொல்லி பாருங்க, தீக்கா வீக்கா நாதி தபு ராதிகா. அதுபோக 2 நுழைவாயில், ஒன்று சென்னை தென்னிந்தியாவின் நுழைவாயில், இன்னொன்று தூத்துக்குடி தமிழகத்தின் நுழைவாயில். ஸோ இந்த தீக்கா வீக்கா நாதி தபு ராதிகா கூட 2 கேட்வே ஆஃப் சவுத் இந்தியா தென்னிந்தியா நுழைவாயில் சென்னை, கேட்வே ஆஃப் தமிழ்நாடு தமிழகத்தின் நுழைவாயில் தூத்துக்குடி. இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இதுதான்
வங்கக்கடலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள். பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் பே ஆஃப் பெங்கால், வங்கக்கடலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுதான் சொல்கிறோம். தீகா பீகா நதி தபுராதிகா. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2011 கணக்கெடுப்பின்படி இருந்த அந்த ஆஸ்பெக்ட் 2011 சென்சஸ் படி எத்தனை மாவட்டங்கள் வச்சு அதை வச்சு நம்ம கடலோர மாவட்டங்கள் பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமாக மாவட்டங்கள் எப்போது உருவானது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேக்சுவலான ஒரு கொஸ்டின். உதாரணமாக நாமக்கல் மாவட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. நாமக்கல் மாவட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1956 இது வரைக்கும் கிட்டத்தட்ட 60-70 வருஷத்துக்கு மேலே ஒவ்வொரு மாவட்டம் எப்போ உருவானது அப்படி சொல்லி நம்ம மனப்பாடம் பண்ணிட்டதுன்னா கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் வராது. உங்களுக்கு குரூப் 2 2A மெயின்ஸ் அண்ட் குரூப் 4 எல்லாமே ரொம்ப கொஸ்டின் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் எப்போது உருவானது, தூத்துக்குடி மாவட்டம் எப்போது உருவானது, நாகப்பட்டினம் மாவட்டம் எப்போது உருவானது, அந்த மாதிரி வருடங்கள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த வருடங்களை எளிதில் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக 2019 மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 2019 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மாவட்டங்கள் உருவாக்குனாங்க. அதுக்கு முன்னாடி ஷார்ட்கட் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா ராணி செங்கல் கல்லை திருடிக்கொண்டு காசி சென்றார். ராணி செங்கல் கல்லை திருடிக்கொண்டு காசி சென்றார். ராணிங்கிறது ராணிப்பேட்டை, செங்கல்ங்கிறது செங்கல்பட்டு, கல்லுங்கிறது கள்ளக்குறிச்சி, திருடிங்கிறது திருப்பத்தூர், காசி அப்படிங்கிறது தென்காசி. ஸோ இதுதான் 2019 கடைசியாக உருவான மாவட்டங்கள். ராணி செங்கல்கல்லை திருடிக்கொண்டு காசி சென்றார். ராணி செங்கல்கல்லை திருடிக்கொண்டு காசி சென்றார். ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, கல்லுனா கள்ளக்குறிச்சி, திருடிங்கிறது திருப்பத்தூர், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காசிங்கிறது தென்காசி. ஜஸ்ட் இதெல்லாம் 2019. பட் அதற்கு முன்னர் ஒரிஜினலாக நம்மகிட்ட 32 மாவட்டங்கள் இருக்கும் பொழுது அந்த மாவட்டங்கள் எப்போது உருவானது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ ரீசெண்டாக உருவானது எல்லாம் எழுதிடுவீங்க. ரீசெண்டாக தென்காசி, கள்ளக்குறிச்சி, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலாம் நீங்கள் எழுதிடுவீங்க. பட் 2011 அந்த கணக்கெடுப்பின்படி கடைசியாக ஒரு 32 மாவட்டம் நம்மகிட்ட இருந்துச்சு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அதற்கு ஒரு முக்கியமான ஒரு கதை நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா 1956 கன்னியாகுமரி, 1956 வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி. உதாரணமாக 1956 மாநிலங்களை மொழி அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்த வருடம். ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. அதாவது தமிழ் பேசுகிறது எல்லாம் சேர்த்து தமிழ்நாடு, மலையாளம் பேசுகிறது கேரளா, அந்த மாதிரி பிரித்த வருடம். ஸோ ஒரு மாநிலத்தை மொழி அடிப்படையில் நாம் பிரிக்கும் பொழுது பார்டரில் இருக்கக்கூடிய மாவட்டம் அஃபெக்ட் ஆகுமா ஆகாதா? ஒரு மாநிலத்தை மொழி அடிப்படையில் நாம் பிரிக்கும் பொழுது பார்டரில் இருக்கக்கூடிய மாவட்டம் அஃபெக்ட் ஆகுமா ஆகாதா? அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். லாங்குவேஜ் பேஸில் ஒரு ஸ்டேட்டை நம்ம பிரிக்கும் பொழுது அப்படி பார்டரில் பிரித்தது தான் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, கேரளா. கன்னியாகுமரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கேரளா படிக்கும் பொழுது பிரித்த அந்த வருடம் எதன் அடிப்படையில் பிரித்தாங்க? மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956, ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956, அதை பேஸ் பண்ணி தான் பிரித்தாங்க. ஸோ அந்த பிரித்த டைமில் இருந்த அந்த பார்டரில் இருந்த கன்னியாகுமரி அஃபெக்ட் ஆச்சு. அதனால் கன்னியாகுமரி உருவான வருடம் 56. கன்னியாகுமரி உருவான வருடம் 56. ஸோ சட்டம் வந்தது 56, கன்னியாகுமரி பிரித்தது 56. அது வந்து கேரளா பார்டர். 56 நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா 65. 56 மாற்றி போட்டால் என்ன வரும்? 65 வரும். அண்ட் 65 கர்நாடகா பார்டர். 56 என்பது கேரளா பார்டர் கன்னியாகுமரி. 56 மாற்றி போட்டால் 65 வரும். 65 என்பது கர்நாடகா பார்டர் தர்மபுரி. ஸோ இப்போ 2 மாவட்டங்கள் நமக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. 2 மாவட்டங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. 56 மாநில மறுசீரமைப்பு சட்டம், ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 56 பிரித்ததுனால, மொழி அடிப்படையில் பிரித்ததுனால, பேஸ் ஆன் லாங்குவேஜ் பிரித்ததுனால மலையாளம் தமிழ் பேசுகிறவங்கன்னு சொல்லி கன்னியாகுமரி பார்டரில் கூடிய மாவட்டம் 56 பிரித்தாங்க. 56 மாற்றி போட்டால் 65, 56 மாற்றி போட்டால் 65. 56ங்கிறது கேரளா பார்டர் கன்னியாகுமரி, 65 என்பது கர்நாடகா பார்டர் தர்மபுரி. ஸோ ஜஸ்ட் இந்த 2 ஃபேக்ட் ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே தீகா பீகா நதி தபுராதிகா பார்த்தோம். திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது மேப் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம், அப்புறமா வந்து தஞ்சாவூர், திருவள்ளூர் எல்லாம் பார்த்தாச்சு. அதுபோக மேலே வந்து பார்த்திங்கன்னா வேலூர், நமக்கு வந்து ஆந்திரா பார்டரில் வேலூர் இருக்குது, கிருஷ்ணகிரி கர்நாடகா பார்டர் இருக்குது, தர்மபுரி கர்நாடகா பார்டர் இருக்குது, அண்ட் ஈரோடு இங்கே இருக்குது. அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து திருநெல்வேலி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸ் கீழே இருந்து பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி, அப்புறம் திருநெல்வேலி, தேனி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிற மேற்கு தொடர்ச்சி மலை என்று நாம் இது எல்லாமே சொல்கிறோம்.
நம்ம வந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக சென்னைக்கு பக்கத்தில் ராணிப்பேட்டை இருக்குது. ராணிப்பேட்டையில் விட்டுருங்க. ஆக்சுவலாக வந்து அதில் இப்போ ஒரு மாவட்டம் அதை விட்டுருங்க. சென்னைக்கு பக்கத்தில் காஞ்சிபுரம், வேலூர், கிருஷ்ணகிரி இதெல்லாம் சென்னைக்கு பக்கத்தில் கூடிய மாவட்டங்கள். மேப்பில் வந்து மேலே இருக்கும், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சைடு இருக்குது தீகா நாதி தபுராதிகா தெரிஞ்சிருச்சு. தீகா நாதி தபுராதிகா நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை திருநெல்வேலி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், இந்த மாதிரி கோயம்புத்தூர் இதெல்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தெரிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு இந்த வாரத்தில் உள்ளது தெரிஞ்சிருச்சு, மேலே உள்ளது தெரிஞ்சிருச்சு, இந்த சைடு உள்ளது தெரிஞ்சிருச்சு. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் மேப்பில் வந்து அனைத்து மாவட்டமும் எங்கே இருக்குன்னு தெரியலை அப்படின்னாலும் ஓரளவுக்கு நமக்கு ஞாபகம் இருக்கணும். வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி இதெல்லாம் மேலே இருக்குது. அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, தேனி அதெல்லாம் அந்த சைடு வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. எப்படி இருக்குது இங்கே கடலோர மாவட்டம் தீகா நாதி தபுராதிகா இருக்குது. இதெல்லாம் மேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைண்டில் இருக்கும். ஜியாகிரஃபி அப்படிங்கிறது அப்போ தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ், மொழி அடிப்படையில் பிரிக்கிறாங்க. 56 மொழி அடிப்படையில் பிரிந்த அந்த சட்டம் அப்போ வந்து கன்னியாகுமரி பிரிக்கப்பட்டது. 56 மாற்றப்பட்ட 65 தர்மபுரி பிரிக்கப்பட்டது. ஸோ அடுத்து நம்ம ஒன்றே தான் ஞாபகம் வைக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், காஞ்சிபுரம் 68 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காஞ்சிபுரம் 68. ஸோ காஞ்சிபுரம் 68 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 68 கூட ஒரு 25 கூட்டணும் அப்படின்னா என்னது 93. 68 கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கூட்டினோம் என்றால் 93. 68 கூட வந்து ஒரு 25 நீங்கள் கூட்டுங்க. 25 நீங்கள் கூட்டுங்க அப்படின்னா 93. 68லேருந்து 25 கூட்டினா எவ்வளவு 93. ஸோ காஞ்சிபுரம் 68, 25 கூட்டி காஞ்சிபுரம் கீழே இருக்கக்கூடிய விழுப்புரம் கடலூர். காஞ்சிபுரம் கீழே இருக்கக்கூடிய விழுப்புரம் கடலூர். காஞ்சிபுரத்துக்கு கீழே தான் விழுப்புரம் கடலூர் இருக்குங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? மேப் பார்த்தா தான் தெரியும். ஸோ மேப் வந்து நம்ம மைண்டில் இருக்கணும். ஜியாகிரஃபியை பொறுத்தளவு மேப் வந்து நம்ம மைண்டில் இருக்கணும். 68 காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரத்துக்கு கீழே ஒரு விழுப்புரம் இருக்குது, கடலூர் இருக்குது. காஞ்சிபுரம் வந்து 68, அது கூட 25 கூட்டுங்க. ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு. அப்புறமா நீங்கள் 1996 கதைக்கு வாங்க. 1996 முதல்வராக வந்தவர் கருணாநிதி அவர்கள். கருணாநிதியுடைய சொந்த ஊர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர். கருணாநிதியோட சொந்த ஊர் திருவாரூர். அவர் என்ன பண்ணுறாரு, திருவாரூரை மட்டும் பிரிக்கல, திருவாரூருக்கு ஆப்போசிட்டில் இருக்க தேனியும் பிரித்தார். 96 அவர் என்ன பண்ணுறாரு, திருவாரூரை மட்டும் பிரிக்கல, திருவாரூருக்கு ஆப்போசிட்டில் இருக்க தேனியும் பிரித்தார். திருவாரூருக்கு ஆப்போசிட்டில் தான் தேனி இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? மேப் நம்ம மைண்டில் இருந்தால் தெரியும். ஸோ திருவாரூரை பொறுத்தளவு தீகா நாதி தபுராதிகா, தீகா நாதி தபுராதிகா, நாதியில் திருவாரூர் வந்துடுது. தேனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் தேனி வந்துடுது. ஸோ கருணாநிதி அவர்கள் திருவாரூர் மட்டுமில்லை ஆப்போசிட்டில் தேனியும் பிரித்தார். ரெண்டுக்கு நடுவில் ஒரு கல் வச்சார், அதுதான் என்ன கல்? நாமக்கல். ரெண்டுக்கு நடுவில் ஒரு கல் வச்சார், அதுதான் என்ன கல்? 96ல் நாமக்கல். ஸோ கருணாநிதி அவர்கள் 96 அவர் சிஎம்மாக வர்றாரு. அவர் ஊர் திருவாரூர், ஆப்போசிட்டில் தேனி, ரெண்டுக்கு நடுவில் கல் வைக்கிறார் நாமக்கல். எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுறாரு சொல்லு, எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தளவு 1985 அவர் சிஎம்மாக இருக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து தேவர் ஃபிலிம்ஸில் அதிகமாக நடித்தார். தேவர் ஃபிலிம்ஸ். ஸோ தேவர் சமுதாய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு எப்போவுமே ஓட்டு போடுவாங்க. அதனால தான் வந்து தேவர் கம்யூனிட்டி மக்கள், மறவர் கம்யூனிட்டி மக்கள், கல்லர், ஸோ இவங்க எல்லாருமே அவருடைய ஓட்டு எப்போவுமே ஏடிஎம்கேக்கு தான் கிடைக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ அதில் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய விருதுநகர், சிவகங்கை, திண்டுக்கலை பிரிக்கிறார். 1985 தேவர் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய விருதுநகர், சிவகங்கை, திண்டுக்கலை பிரிக்கிறார். ஒவ்வொருத்தரும் மாவட்டங்களை பிரிப்பதற்கு காரணம் இருக்கும். கலைஞர் அவர்கள் திருவாரூர் பிரிக்கிறாருன்னா 96 அவர் பிறந்த ஊர் திருவாரூர். திருவாரூர் மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் தேனி, ரெண்டுக்கு நடுவில் கல் வைக்கிறாரு நாமக்கல். எம்ஜிஆர் அவர்கள் தேவர் சமுதாய மக்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நபர். அதில் தேவர் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர் 85 எம்ஜிஆர் பிரிக்கிறார். ஸோ அப்புறமா ரொம்ப முன்னோர் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 86 தூத்துக்குடி. தூத்துக்குடியிலேருந்து கடல் வழியாக நாகப்பட்டினம் போகிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது. 86 தூத்துக்குடி. தூத்துக்குடியிலேருந்து கடல் வழியாக நீங்கள் நாகப்பட்டினம் போகணும் அப்படின்னா 5 வருஷம். ஸோ 86 தூத்துக்குடி, 5 கூட்டினா 91 நாகப்பட்டினம். ஸோ இந்த மாதிரி அப்புறம் நடுவில் நம்ம ஊரில் வந்து தமிழ்நாடு மேப்பில் நடுவில் 94ன்னு போட்டுக்கோங்க. தமிழ்நாடு மேப்பில் நடுவில் 94ன்னு போட்டுக்கோங்க. அது வந்து கரூர். ஓகே. எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடித்த தேவர் சமுதாய மக்களுக்காக 3 மாவட்டங்களை பிரித்தார். அந்த 3 மாவட்ட மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல 85 பிரித்தார். கலைஞர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஊர் தேனியை திருவாரூர் பிரிக்கிறார் 96. அதுக்கு ஆப்போசிட் தேனியை பிரிக்கிறார். ஓகே. ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்க, அவங்க ஊர் பிரிக்கிறார். அவங்க ஊர் எந்த ஊர்? கர்நாடகா. கர்நாடகா பிரிக்க முடியாது. உயிரோடு இருந்து நம்ம கர்நாடகா பிரிச்சிருப்பாங்க. பட் கர்நாடகா பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரியை 2004 பிரித்தாங்க. 2004 ஆட்சியில் இருந்தது யார்? ஜெயலலிதா அவர்கள். ஒவ்வொரு தலைவரும் அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஊரை பிரிக்கிறாங்க. கலைஞர் 96, ஆப்போசிட் தேனி, நடுவில் கல். எம்ஜிஆர் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் தேவர் சமுதாய மக்களுக்காக 3 டிஸ்ட்ரிக்ட் பிரிக்கிறாரு. ஜெயலலிதா அவர்கள் கர்நாடகா மாநிலமாக இருந்ததனால் அதற்கு பார்டரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரியை வந்து 2004 பிரிக்கிறாங்க. ஸோ இதை ஜஸ்ட் வந்து ஒரு கதை. இது எதுக்காக நம்ம அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2007 அரியலூரை பொறுத்தளவு 2007, திருப்பூரை பொறுத்தளவு 2008.
அரியலூரை பொறுத்தளவு 2007, திருப்பூரை பொறுத்தளவு 2008. ஆக்சுவலாக நம்ம எதுக்கு அதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, அரியலூரை பொறுத்தளவு 2001 பெரம்பூர்லேருந்து அரியலூர் பிரிச்சிருப்பாங்க, கலைஞர் பிரிச்சிருப்பார். அப்புறம் 2001 மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் சிஎம் வரும்பொழுது 2002 அரியலூர் பெரம்பூருடன் இணைக்கப்படும். அப்புறம் கடைசியாக மீண்டும் கலைஞர் அவர்கள் 2006 சிஎம் வரும்பொழுது இறுதியாக அரியலூர் 2007 பிரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அது பெரம்பலூர் கூட சேர்க்கல. ஸோ அப்புறமா 2008 வந்து திருப்பூர். ஜஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட், அதாவது ஒரு மாவட்டம் எப்போது உருவானது ஃபேக்சுவலாக கொஸ்டின். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சின்னதாக ஒரு ஐடியா தான். நமக்கு என்ன மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்துச்சு 1956. மொழியியல் அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்கிறார்கள், லாங்குவேஜ் பேஸில் பிரிக்கிறாங்க. ஸோ பார்டர் இருக்கக்கூடிய நம்ம ஒரு மாநிலம் அப்படிங்கிறது நம்ம வந்து பக்கத்தில் கேரளா இருக்குது, நமக்கு பார்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா இருக்குது. மலையாளம் பேசுகிற மக்கள், இங்கே தமிழ் பேசுகிற மக்கள். ஸோ லாங்குவேஜ் பேஸில் பிரித்ததுனால அந்த சட்டம் வந்தது 56 லாங்குவேஜ் பேஸில் பிரித்ததுனால கன்னியாகுமரி பிரிக்கப்பட்டது 56 கேரளா பார்டர். 56 மாற்றிப்பட்ட 65 தருமபுரி, அது வந்து கர்நாடகா பார்டர். ஸோ கேரளா பார்டர் 56, தருமபுரி 65 வந்து 56 மாற்றிப்பட்ட 65 கர்நாடகா பார்டர். அப்புறம் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது காஞ்சிபுரம் 68 கூட 25 கூட்டினா எவ்வளவு 93. காஞ்சிபுரம் கீழே இருக்கக்கூடிய விழுப்புரம், கடலூர். அப்புறம் 96 கலைஞர் சிஎம் வராரு, அவர் ஊர் திருவாரூர், ஆப்போசிட்டில் தேனி, ரெண்டுக்கு நடுவில் கல் வைக்கிறாரு. 96 திருவாரூர், தேனி, நாமக்கல். 85 தேவர் சமுதாய மக்களுக்காக எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கலை பிரிக்கிறாரு. 85 நீங்கள் வந்து தூத்துக்குடியிலேருந்து நாகப்பட்டினம் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது. 86 தூத்துக்குடி, 91 நாகப்பட்டினம். ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு ஐடியா. கடைசியாக 2019 வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணி செங்கல்களை திருடி கொண்டு காசி சென்றார். ராணினா ராணிப்பேட்டை, செங்கல்னா செங்கல்பட்டு, கல்லுனா நம்முடைய கள்ளக்குறிச்சி, திருடிங்கிறது திருப்பத்தூர் அண்ட் காசிங்கிறது தென்காசி. ஸோ மாவட்டங்கள் உருவான கதை ஜஸ்ட் 2-3 டைம் நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டம் எப்போது உருவானது அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அப்புறமா நெல், அதாவது நம்முடைய மண் வகைகள், சாயில் டைப் ரொம்ப முக்கியமான ஒன்று. சாயில் டைப் மண் வகை. தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய சாயில் வந்து ரெட் சாயில். தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய சாயில் வந்து ரெட் சாயில். தமிழகம் முழுவதும் காணப்படும். பட் எந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக இருக்கும் ரெட் சாயில்? செம்மண். செம்மண் என்பது ஒரு ராசியான மண். ராமநாதபுரம், சிவகங்கை. ஸோ செம்மண் வந்து எங்கே அதிகமாக இருக்குது? ராமநாதபுரம், சிவகங்கையில் இருக்குது. செம்மண் ராசியான ஒரு மண். இதுதான் இதுக்கு உண்டான ஒரு ஷார்ட்கட் ஏரியா. செம்மண் தமிழகம் முழுவதும் காணப்படுகிறது, அது ஓகே. பட் எங்கே அதிகமாக இருக்குது? ராசியான ஒரு மண் அப்படிங்கிறதுனால ராமநாதபுரம், சிவகங்கை. அப்புறம் வண்டல் மண், அதாவது என்ன சொல்கிறோம்? அலுவியல் சாயில் அப்படிங்கிறோம். வண்டல் மண் இருந்தால் எந்த பயிர் அதிகமாக விளையும்? நெல் அதிகமாக விளையும். இப்போ நெல் விளையிறதுக்கு நாதி இல்லை. இதுதான் நம்ம விதி, இதுதான் நம்ம கதி. நாதி, விதி, கதி. நாதிங்கிறது நாகப்பட்டினம், திருவாரூர். விதிங்கிறது விழுப்புரம், திருநெல்வேலி. கதிங்கிறது கடலூர், கன்னியாகுமரி, தஞ்சாவூர். ஸோ முக்கியமாக வண்டல் மண்ங்கிறது அலுவியல் டெபாசிட் அப்படிங்கிறோம். அதாவது இந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த நம்முடைய கடற்கரை ஓலங்கள் இருக்கக்கூடிய ஒரு வண்டல் மண் படிவுகள், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெல் விளையிறதுக்கு அதிகமாக விளையும். அந்த கோஸ்டல் ஏரியா ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. நாதி, விதி, கதி. நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கிறோம். நாதி, விதி, கதி அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி முக்கியமாக அந்த தமிழ்நாடு ஜாகிரபியில் யூஸ் ஆகும். நாதி, விதி, கதி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகப்பட்டினம், திருவாரூர், விழுப்புரம், திருவள்ளூர். கதிங்கிறது கடலூர், கன்னியாகுமரி, தஞ்சாவூர். அப்புறம் கரிசல் மண், பிளாக் சாயில், கோமதிங்கிற பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி. கரிசல் மண் கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி. பிளாக் சாயில் கரிசல் மண் என்பது கோமதி. அப்புறம் துருக்கல் மண், காதி ஞாபகம் வச்சுக்கோ. காதி கிராஃப்ட், காஞ்சிபுரம், திருவள்ளூர். துருக்கல் மண் அப்படின்னா என்னது? லேட்ரைட் சாயில் அப்படிம்பாங்க. லேட்ரைட் சாயில், LATERITE, லேட்ரைட் சாயில். கரிசல் மண்ணா பிளாக் சாயில். வண்டல் மண் அப்படின்னா அலுவியல் சாயில். ஸோ துருக்கல் மண் காதி இண்டஸ்ட்ரீஸ், காதி கிராஃப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. காஞ்சிபுரம், திருவள்ளூர். காதி இண்டஸ்ட்ரீஸ், காஞ்சிபுரம், திருவள்ளூர். காதி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காஞ்சிபுரம், திருவள்ளூர். ஸோ சாயில் டைப் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட் சாயில், ராசியான சாயில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. ராமநாதபுரம், சிவகங்கை. வண்டல் மண் இருந்தால் நெல் வரையும். நெல் விளையிறதுக்கு நாதி இல்லை. இதுதான் நம்ம விதி, இதுதான் நம்ம கதி. நெல்லுங்கிறது வண்டல் மண்ங்கிறது எங்கே இருக்குது? நாகப்பட்டினம், திருவாரூர். விதிங்கிறது விழுப்புரம், திருவள்ளூர். கதிங்கிறது கடலூர், கன்னியாகுமரி, தஞ்சாவூர். கரிசல் மண் பிளாக் சாயில். பிளாக் அப்படிங்கிறது கோமதி. கோமதி பிளாக் கலரில் இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கோமதினா யார்? கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி. கரிசல் மண் பிளாக் சாயில். துருக்கமண் லேட்ரைட் சாயில், காதி கிராஃப்ட், காதி இண்டஸ்ட்ரி. ஸோ த சாயில் டைப் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மழைப்பொழிவு. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம தமிழ்நாட்டில் 32 மாவட்டம் இருக்குது. 2011 அடிப்படையில் எங்கே அதிகமாக மழை பெய்யும், எங்கே கம்மியாக மழை பெய்யும், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மழை அடிப்படையில் தமிழ்நாட்டை வந்து 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். மிக குறைவான மழை, வெரி லோ ரெயின்ஃபால். அப்புறம் குறைவான மழை, லோ ரெயின்ஃபால். அப்புறம் அதிகமான மழை, ஹை ரெயின்ஃபால். அண்ட் மிக அதிகமான மழை, வெரி ஹை ரெயின்ஃபால். மழைப்பொழிவு அடிப்படையாக வைத்து தமிழகம் 5 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. மிக குறைவானது வெரி லோ, குறைவானது லோ ரெயின்ஃபால். அப்புறம் மீடியம் ஒன்று மிதமான மழை. அப்புறம் அதிகம் ஹை ரெயின்ஃபால், மிக அதிகம்
வெரி ஹை ரெயின்ஃபால். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 எழுதியிருக்கிறேன். வெரி லோ ரெயின்ஃபால் எழுதியிருக்கிறேன், லோ ரெயின்ஃபால் எழுதியிருக்கிறேன், ஹை அதிகம் எழுதியிருக்கிறேன், வெரி ஹை மிக அதிகம், மீடியம் எழுதலை. ஆக்சுவலாக இதில் என்னெல்லாம் வருதோ அது போக என்ன இருக்குது அதான் மீடியம். நீங்கள் வந்து 2011 கணக்கெடுப்பின்படி 32 மாவட்டங்கிறது 32 மாவட்டங்கள் நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியாது. நாளைக்கு வந்து நெல் எங்கே இருக்குது கேட்பாங்க, கரும்பு எங்கே அதிகமாக விளையுதுன்னு கேட்பாங்க, எங்கே குறைய மழை பெய்யுதுன்னு கேட்பாங்க, எந்த மாவட்டம் எப்போது உருவான. ஸோ எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா கடைசி மாவட்டம் பேர் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும், எதுக்கு எதுன்னு தெரியாது. ஸோ பேஸ்ட் ஆன் ரெயின்ஃபால் வெரி லோ ரெயின்ஃபால், அப்புறம் மீடியம் நான் எழுதலை, ஹை ரெயின்ஃபால், வெரி ஹை ரெயின்ஃபால், மிக குறைவானது, குறைவானது, மிதமானது, அதிகமானது, மிக அதிகமானது. ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். நமக்கு வந்து நாமக்கல் எங்கே இருக்குன்னு தெரியும், சேலம் எங்கே இருக்குன்னு தெரியும், ஈரோடு எங்கே இருக்குன்னு தெரியும், திருப்பூர் எங்கே இருக்குன்னு தெரியும். நீங்கள் மேப்பில் பார்த்தா அப்படி தான். அதாவது கொங்கு மண்டலம், ஈரோடு, நாமக்கல், சேலம், கோயம்புத்தூர் இதெல்லாம் கொங்கு மண்டலம். இதெல்லாம் என்ன சொல்கிறோம், கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மேற்கு தொடர்ச்சி மலையில் திருநெல்வேலி, விருதுநகர், தேனி, கோயம்புத்தூர் இதில் மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸ். இது வந்து கடலோர மாவட்டம், இது வந்து கடலோர மாவட்டம், இது வந்து மேலே இருக்கக்கூடிய மாவட்டம், இது வந்து மேலே இருக்கக்கூடிய மாவட்டம். தமிழ்நாடு மேப்பை பொறுத்தவரை மேலே வந்து வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி தான் மேலே இருக்குது. கடலோரத்தில் தீகா, வீகா, நாதி, தவூர் அதிகம் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, விருதுநகர், தேனி இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் இருக்குது. கொங்கு மண்டலம் கோவை, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல் கொங்கு மண்டலம். ஜஸ்ட் இந்த ஒரு ஐடியா இருந்தால் போதும். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி, கரூர், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இங்கே இல்லை, வேறு ஒன்றுமே இங்கே கிடையாது. இதுதான் தமிழ்நாடு மேப்பு. ஸோ இதன் அடிப்படையில் மிக குறைவான மலை, குறைவான மலை, இதில் மிக குறைவான மலையை பொறுத்தளவு கோவை, திருப்பூர். மிக குறைவான மலையை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவை, திருப்பூர் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிக குறைவான மலை, மிக குறைவான மலை. ஸோ கோயம்புத்தூர் எப்போதுமே கூலாக இருக்குது, மழை பெய்து இருக்குது. பட் மலை மறைவு பிரதேசத்தில் கோயம்புத்தூர் இருக்கிறது, மலை மறைவு பிரதேசத்தில் கோயம்புத்தூர் இருக்கிறது. ரெயின் ஷேடோ ரீஜன், அதில் மிக குறைவான மலை கோவை, திருப்பூர். அப்புறம் குறைவான மலை, அதிகமான மலை. குறைவான மலை என்பது கர்நாடகா பார்டர், அதிகமான மலை என்பது கேரளா பார்டர். கேரளா பார்டர்ங்கிறது என்னது, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் அதிகமான மலை இருக்குது. ஸோ கேரளா பார்டரில் மட்டும் இல்லாமல் ஒரு மலையிலையும் அதிகமாக மலை இருக்குது. அது என்ன மலை, திருவண்ணாமலை. கேரளா பார்டரில் மட்டும் இல்லாமல் ஒரு மலையிலையும் அதிகமாக மலை இருக்குது. என்ன மலை, திருவண்ணாமலை. ஸோ அதிகமான மலை வந்து கேரளா பார்டர். கேரளா பார்டர்ங்கிறது என்னது, நமக்கு திருநெல்வேலி, கன்னியாகுமரி. கேரளா பார்டர் என்பது திருநெல்வேலி, கன்னியாகுமரி. ஸோ ஹை ரெயின்ஃபால் திருநெல்வேலி, கன்னியாகுமரி கேரளா பார்டரில் இருக்குது. அதுபோக ஒரு மலையிலையும் அதிகமாக மலை இருக்குது. அது என்ன மலை, திருவண்ணாமலை. ஹை ரெயின்ஃபால் வந்து கேரளா பார்டர், சதர்ன் மோஸ்ட் பார்டர், தென்கோடி முனை, கேரளாவின் முனை கீழே திருநெல்வேலி, கன்னியாகுமரி தான் கேரளா பார்டர். கேரளா பார்டரில் அதிகமான மலை, கர்நாடகா பார்டரில் குறைவான மலை. அதுக்கு நான் அடுத்து வர கேரளா பார்டரை பொறுத்தவரை அதிகமான மலை. என்ன பார்டர், சதர்ன் மோஸ்ட் பார்டர், தென்கோடி முனை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்கோடி முனை. அதிகமாக மலை வந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி போக ஒரு மலையிலையும் அதிகமாக மழை பெய்யுது. அது என்ன மலை, திருவண்ணாமலை. ஒரு மலையிலையும் அதிகமாக மழை பெய்யுது, திருவண்ணாமலை. ஓகே, அதிகமான மலை முடிஞ்சிச்சு. குறைவான மலை வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா பார்டர். இதை நீங்கள் பாருங்கள், கர்நாடகா பார்டரை பொறுத்தளவு கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, நாமக்கல், பெரம்பலூர், அரூர், கடலூர் ஸோ இந்த மாதிரி வரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஏரியா இதெல்லாமே. குறைவான மலையை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, நாமக்கல், சேலம் மட்டும் வராது. குறைவான மலையில் சேலம் மட்டும் வராது, மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்டும் தொட்டு தொட்டு வரும். அதாவது கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, நாமக்கல், கரூர், ஸோ இந்த சைடு பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி. திருச்சி, மதுரை, தூத்துக்குடி இதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கர்நாடக எல்லை மட்டுமல்லாமல் அதனை அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மாவட்டங்களும் குறைவான மழை வரும். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மேப் மட்டும் நீங்கள் பாருங்கள். குறைவான மலையை பொறுத்தளவு நான் கோடிட்டு காட்டுகிறேன். குறைவான மலையை பொறுத்தளவு ஏன்னா வந்து அடுத்தடுத்து இருக்கும், அதில் தான் ஜஸ்ட் ஒரு ஐடியா தான், இதில் வேறு ஒன்றுமே இல்லை. குறைவான மலையை பொறுத்தளவு கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மதுரை, தூத்துக்குடி. மதுரை, தூத்துக்குடி அவ்வளோதான். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், மதுரை, தூத்துக்குடி. மதுரை, தூத்துக்குடி. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இதுதான் வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து சொல்கிறோம். ஸோ நம்ம எதுக்காக மெயினாக இதை சொல்கிறோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, நாமக்கல், கரூர், பெரம்பலூர், திருச்சி, அரியலூர், மதுரை, தூத்துக்குடி எல்லாமே குறைவான மலை அப்படிங்கிறதுல குறைவான மலை எல்லாமே கர்நாடக எல்லை மட்டுமல்லாமல் அதன் அருகில் தொடர்ந்து இருக்கக்கூடிய மாவட்டங்கள் குறைவான மலை. ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். இதில் வந்து சேலம் மட்டும் வராது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, கரூர், நாமக்கல்,
அப்படியே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் அரியலூர் இங்கே வந்து மதுரை தூத்துக்குடி. ஸோ அடுத்தடுத்து வரும். இதான் நம்ம வந்து குறைவான மலை சொல்லி சொல்கிறோம். மிக அதிகமான மலை ஏற்கனவே பார்த்தோம் தீகா வீகா நாதி. மிக அதிகமான மலை ஏற்கனவே பார்த்தோம் தீகா வீகா நாதி. இந்த இடம் தான் திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், அப்புறம் சென்னை. ஸோ மிக அதிகமான மலையில் நீங்கள் வந்து நீலகிரி மட்டும் சேர்த்துக்கோங்க. மிக அதிகமான மலையில் நீலகிரி மட்டும் சேர்த்துக்கோங்க. மலைப்பொழிவை பொறுத்தளவு ஐடியா இதுதான். மிக குறைவான மலை கோயம்புத்தூர், திருப்பூர். மிக குறைவான மலை கோயம்புத்தூர், திருப்பூர். கோயம்புத்தூர், திருப்பூர் வந்து மிக குறைவான மலை. மிக குறைவான மலை கோயம்புத்தூர், திருப்பூர். குறைவான மலை கர்நாடக எல்லை. கர்நாடக எல்லைன்னா கிருஷ்ணகிரியில் ஆரம்பிங்க, தருமபுரி, சேலம் இல்லாமல் ஈரோடு, அப்புறம் நாமக்கல், அது கீழே கரூர், அப்புறம் பெரம்பலூர், அப்புறம் அரியலூர், அப்புறம் திருச்சி, அப்புறம் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, மதுரை அண்ட் தூத்துக்குடி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வரும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர். இது ஒரு பாதை. அப்புறம் மதுரை, தூத்துக்குடி. இதுதான் குறைவான மலை. நீங்கள் வந்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த இதை மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு குறைவான மலை பொறுத்தளவு கர்நாடகா பார்டர் அப்படின்னு சொல்கிறேன். கர்நாடகா பார்டர் கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, நாமக்கல், கரூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, அப்புறம் மதுரை, தூத்துக்குடி. ஜஸ்ட் இதுதான். இதான் குறைவான மலை. அதிகமான மலைங்கிறது ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனே அதிகமான மலைங்கிறது கேரளா பார்டர். குறைவான மலை கர்நாடகா பார்டர் சொல்லிட்டோம். அதிகமான மலை கேரளா பார்டர். கேரளா பார்டருங்கிறது என்னது? நம்முடைய திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி. திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி நம்ம என்ன சொல்கிறோம்? கேரளா பார்டர் அப்படிங்கிறோம். ஸோ அதிகமான மலை திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் மட்டுமல்லாமல் ஒரு மலையிலையும் அதிகமாக மழை பெய்யுது. அது என்ன மலை? திருவண்ணாமலை. ஒரு மலையிலையும் அதிகமாக மழை பெய்கிறது. அது என்ன மலை? திருவண்ணாமலை. மிக அதிகமான மலை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தீகா வீகா நாதி. திருவள்ளூர், காஞ்சிபுரம், இந்த நாதி விதிக்கிறது எல்லாமே தீகா வீகா நாதி பார்த்தோம். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமான மலை தீகா வீகா நாதி. தீகா வீகா நாதிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர். தீகா வீகா நாதி. திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர். இதுதான் மிக அதிகமான மலை. திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம், திருவண்ணாமலை. ஸோ இது எல்லாமே. அதுபோக சென்னை, நீலகிரி. அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, நீலகிரி. அதுபோக சென்னை, நீலகிரி. மிக அதிகமான மலை வெரி ஹை ரெயின்ஃபால் தீகா வீகா நாதி. தீகா வீகா நாதி. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம எழுதி போகிறதுக்கு ரீசன் என்ன? ஈஸியாக வந்து நமக்கு மனசில் பதிகிற மாதிரி நம்ம வந்து தீகா வீகா நாதி. தீகா வீகா நாதி. தீகா திருவள்ளூர், காஞ்சிபுரம், வீகா விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், அது போக சென்னை. ஸோ இது எல்லாமே மிக அதிகமான மலை வெரி ஹை என்பது. வடகிழக்கு பருவமழை வரும்பொழுது வடகடலோர மாவட்டம் சொல்லி சொல்கிறோமா? நாகப்பட்டினம், திருவாரூர், விழுப்புரம், கடலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம். வடகடலோர மாவட்டம் இதெல்லாமே என்ன சொல்கிறாங்க? வடகடலோர மாவட்டம். திருவள்ளூர், காஞ்சிபுரம். தீகா வீகாங்கிறது விழுப்புரம், கடலூர். நாதிங்கிறது நாகப்பட்டினம், திருவாரூர். அதுபோக சென்னை தான் மிக அதிகமான மலை. அண்ட் நீலகிரி அப்கோர்ஸ் நீலகிரி கூட இருக்கும். ஸோ ரெயின்ஃபாலை பொறுத்தளவு 5 பிரிவு. வெரி லோ ரெயின்ஃபால் மிக குறைவான மலை கோயம்புத்தூர், திருப்பூர். குறைவான மலை கர்நாடகா பார்டர். அதிகமான மலை கேரளா பார்டர். கேரளா பார்டர்ங்கிறது திருநெல்வேலி, கன்னியாகுமரி. ஸோ அதிகமான மலை கேரளா பார்டரில் மட்டும் இல்லாமல் ஒரு மலையிலையும் அதிகமாக மழை பெய்யும். அது என்ன மலை? திருவண்ணாமலை. அது என்ன மலை? திருவண்ணாமலை. ஓகே. குறைவான மலை இது கர்நாடகா பார்டர். கர்நாடகா பார்டர் இது கிருஷ்ணகிரியில் ஆரம்பிங்க, தருமபுரி, அப்புறம் சைடில் ஈரோடு, அப்புறம் கீழே நாமக்கல், அப்புறம் கீழே கரூர், அப்புறமா வந்து பெரம்பலூர், அப்புறம் அரியலூர், அப்புறம் ரொம்ப முக்கியமாக திருச்சி. அப்புறம் டவுன் சவுத்தில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மதுரை, தூத்துக்குடி தான் குறைவான மலை. ஸோ ஜஸ்ட் இந்த ஐடியா வச்சுக்கிட்டிங்கன்னா இது போக என்னெல்லாம் உண்டோ எல்லாமே மிதமான மலை, மீடியம் ரெயின்ஃபால். ஃபார் எக்ஸாம்பிள் இது போக என்ன இருக்குது? சேலம். எதுலையுமே வரல மீடியம் ரெயின்ஃபால். நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இவை அனைத்தையும் நீங்கள் மனப்பாடம் செய்தால் கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. இப்போ வந்து மாவட்டங்களை பிரிச்சுட்டோம். எப்படி பிரிச்சிட்டோம்? சட்டம் வந்தது 56. ஓகே. இந்த பார்டர் என்னது? கன்னியாகுமரி. பிரிக்கிறோம். இன்னொரு பார்டர் 65 தருமபுரி, கேரளா பார்டர். இது வந்து கர்நாடகா பார்டர். கேரளா பார்டர் கன்னியாகுமரி 56, கர்நாடகா பார்டர். ஞாபகம் வைக்க வேண்டியது காஞ்சிபுரம் 68 தான். 60லேருந்து 25 கூட்டினா 93. காஞ்சிபுரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விழுப்புரம், கடலூர். காஞ்சிபுரம் கீழே இருக்கக்கூடிய விழுப்புரம், கடலூர். அதை நம்ம சொல்கிறோம். ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர், அவர் ஊர் திருவாரூர், ஆப்போசிட்டில் தேனி பிரிக்கிறார். அவர் ஊர் திருவாரூர், ஆப்போசிட்டில் தேனி பிரிக்கிறார். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேப்பில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மேப்பில் வந்து ரொம்ப முக்கியமாக திருவாரூர் கலைஞர், அவர் ஆப்போசிட்டில் தேனி பிரிக்கிறார். ரெண்டுக்கு நடுவில் அவர் கல் வைக்கிறார். நாமக்கல். எம்ஜிஆர் அவர்கள் தேவர் சமுதாய மக்களுக்காக அந்த மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஏரியாக்களை பிரிக்கிறார். ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியா தான். இது அந்த ஐடியா ஞாபகம் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து ஈஸியாக எழுதலாம். குரூப் 2 2A மெயின்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபேக்சுவல் ஓரியன்ட் கொஸ்டின் நிறையா இருக்கும். ஃபேக்சுவல் கொஸ்டின் நிறையா இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஷார்ட்கட் ஏரியாவில் எளிமையான முறையில் வந்து படிக்கிறதுக்காக சொல்கிறோம். ஸோ அடுத்ததாக பார்க்கக்கூடியது மினரல்ஸ், அதாவது கனிம வளம்.
கனிம வளத்தை பொறுத்தளவு தமிழ்நாட்டை பொறுத்தளவு வடக்கு மற்றும் வடமேற்கு மாவட்டங்களில் தான் கனிம வளம் அதிகமாக இருக்கிறது. வடக்கு மற்றும் வடமேற்கு மாவட்டங்களில் தான் கனிம வளம் அதிகமாக இருக்குது. அதாவது வடக்கு அப்படின்னா வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, மேற்கு மாவட்டம் ஈரோடு. ஸோ இங்கே தான் இதுதான் வந்து கனிம வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுபோக மதுரை. அதனால தான் 8 வழி சாலை சேலம் டு சென்னை, அங்கே இருக்கக்கூடிய மலைகளை உடைத்து கனிமங்களை எடுத்து 8 வழி சாலை அமைக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டதுனால தான் எதிர்ப்பு அதிகமாக இருந்தது. அதனை விட்டுவிட்டார்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனிமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரீஜியன். அதுபோக மதுரை. நமக்கு ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கனிமங்கள் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் பாக்சைட். ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஐடியா வந்து மணிசா கொய்ராலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ம நீ சா அப்புறம் கொய்ராலா. மாங்கிறது மதுரை மாமண்டூர். மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மதுரை மாமண்டூர். காப்பர் பாக்சைட் எங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மதுரை மாமண்டூரில் காப்பர் பாக்சைட். எம்ஏங்கிறது மதுரை மாமண்டூர். அப்புறம் என்ஐங்கிறது நீலகிரிஸ். எஸ்ஏங்கிறது சேலம். KOI அப்படிங்கிறது கோவை. காப்பர் பாக்சைட். காப்பர்னா தாமிரம், செம்பு எல்லாம் ஒன்று தான். காப்பர் பாக்சைட்டை பொறுத்தளவு மணிசா கொய்ராலா ஞாபகம் வச்சுக்கோங்க. மா அப்படிங்கிறது மதுரை. அப்புறம் மாமண்டூர், காஞ்சிபுரம் பக்கத்தில் மாமண்டூர் இருக்குது. எண்ணெய் அப்படிங்கிறது நீலகிரி. அது நீலகிரியில் நம்ம காப்பர் போட்டிருக்கிறோம். எஸ்ஏங்கிறது சேலம். அதனால சேலத்தில் நம்ம காப்பர் போட்டிருக்கிறோம். KOI அப்படிங்கிறது கோவை. அதனால தான் நம்ம கோவையிலையும் இந்த காப்பர் போட்டிருக்கிறோம். ஸோ மணிசா கொய்ராலா ஞாபகம் வச்சிங்கன்னா காப்பர் பாக்சைட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மணிசா கொய்ராலா. எம்ஏங்கிறது மதுரை மாமண்டூர். மதுரை காப்பர். அப்புறம் மாமண்டூர் இங்கே. எண்ணெய்ங்கிறது நீலகிரிலையும் காப்பர் கிடைக்கிறது. அதனால நம்ம நீலகிரி நோட் பண்ணியிருக்கிறோம். நீலகிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காப்பர் இருக்குது. எஸ்ஏங்கிறது சேலத்தில், அதனால காப்பர் போட்டிருக்கிறோம். இங்கே வந்து சேலத்தில் வந்து நம்ம காப்பர் போட்டிருக்கிறோம். KOI அப்படிங்கிறது கோவை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காப்பர் போட்டிருக்கோம். ஸோ மணிசா கொய்ராலா ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பர் பாக்சைட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் அயன் ஓர் குரோமைட். சேனாதிபதி என்பது சத்யராஜ் நடித்த ஒரு படம். அதில் சேங்கிறது சேலம், நாங்கிறது நாமக்கல், தீங்கிறது திருவண்ணாமலை. சேனாதிபதி ஞாபகம் வச்சுக்கோங்க. சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை. அயன் ஓர் மற்றும் குரோமைட். அயன் ஓர் என்னது? இரும்பு. சேலம் இரும்பு, திருவண்ணாமலை இரும்பு. அப்புறம் நாமக்கல் இரும்பு. சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை. சேனாதி அப்படின்னு வச்சுக்கோ. சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை. இரும்பு தாது மற்றும் குரோமைட். சேனாதி என்ன வச்சுக்கோ. அப்புறம் கோல்டு எதில் எடுத்துகிட்டு போகிறாங்க? கோணி பையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. கோங்கிறது கோயம்புத்தூர், நீங்கிறது நீலகிரி. கோல்டு கோயம்புத்தூர், நீலகிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. கோயம்புத்தூர், நீலகிரி, கோல்டு. ஸோ இதுதான் முக்கியமான வந்து காப்பர். அது போக சின்னதாக ஒரு அதாவது நம்ம தர்மபுரியில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஒரு மினரல் மட்டும் கிடைக்கும். சிவகங்கையில் கிராஃபைட் கிடைக்கும். சிவகங்கையில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபைட் கிடைக்கும். சிவகங்கையில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபைட் கிடைக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை மலை அப்படி சொல்கிறோம். பச்சை மலை அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா நம்முடைய பச்சை மலை பெரம்பலூர், சேலம், திருச்சி இந்த இடத்துல தான் பச்சை மலை இருக்குது. பச்சை மலை வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா பெரம்பலூர், சேலம், திருச்சி இந்த இடத்துல தான் இருக்குது பச்சை மலை. உலக தரம் வாய்ந்த கருப்பு பளிங்கல் இங்கு காணப்படுகிறது. உலக தரம் வாய்ந்த கருப்பு பளிங்கல் இங்கு காணப்படுகிறது. வேர்ல்டு கிளாஸ் பிளாக் மார்பிள். உலக தரம் வாய்ந்த கருப்பு பளிங்கல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உலக தரம் வாய்ந்த கருப்பு பளிங்கல் காணப்படுகிறது பச்சை மலையில். அதாவது ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா பெரம்பலூர், சேலம், திருச்சி, பச்சை மலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினரல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தர்மபுரியில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சிவகங்கை கிராஃபைட் பார்த்தோம். இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. சிவகங்கை கிராஃபைட். ஓகே. தர்மபுரியில் வந்து மாலிப்டினம். தர்மபுரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாலிப்டினம் கிடைக்கும். தர்மபுரி வந்து மாலிப்டினம். தர்மபுரியில் மாலிப்டினம் கிடைக்கும். கேள்விப்பட்டிருக்கும். மாலிப்டினம் தர்மபுரியில் கிடைக்கும். ஸோ இதான் வந்து மினரல்ஸை பொறுத்தளவு மணிசா கொய்ராலா சேனாதிபதி. மணிசா கொய்ராலா எம்ஏங்கிறது மதுரை மாமண்டூர், என்ஐங்கிறது நீலகிரி, எஸ்ஏங்கிறது சேலம், KOIங்கிறது கோவை. இதான் காப்பர் பாக்சைட். காப்பர். அயன் ஓர் குரோமைட் எங்கே இருக்குது அப்படியே? சேனாதி சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை. சேனாதி. அனைத்து மினரலும் அனைத்து கனிமங்களும் வடக்கு மற்றும் வடமேற்கு மாவட்டங்களில் இருக்கும். ரொம்ப முக்கியமாக வடக்கு மற்றும் வடமேற்கு மாவட்டங்கள், நார்தர்ன் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு எல்லாமே அங்கே தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். கோல்டு அதாவது ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மினரல்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமாக விவசாயம் பார்க்குறோம். விவசாயத்தை பொறுத்தவரை நெல் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நெல் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் நெல்லுக்கு என்ன வேணும்? வண்டல் மண் வேணும். வண்டல் மண் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும்.
ஏற்கனவே பார்த்துருக்குறோம். வண்டல் இருந்தால் நெல் அதிகமாக விளையுங்கிறோம். நெல் விளையதுக்கு நாதி இல்லை. இதுதான் நம்ம விதி, இதுதான் நம்ம கதி. நாதிங்கிறது நாகப்பட்டினம் திருவாரூர், விதிங்கிறது விழுப்புரம் திருவள்ளூர், கதிங்கிறது கடலூர் கன்னியாகுமரி தஞ்சாவூர். அதெல்லாம் நெல்லுக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளோ பிரச்சனை இல்லை. ஸோ அப்புறமா பல்சஸ், ராகி, சுகர்கேன் ரொம்ப முக்கியமான பயிர்கள். பல்சஸ்னால் பருப்பு வகைகள், ராகினா கேழ்வரகு, சுகர்கேன் அப்படின்னா கரும்பு. ஸோ பருப்பு வகைகளை பொறுத்தளவு, பல்சஸை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, காவிரி உள்ள வரக்கூடிய மாவட்டம் அதாவது தர்மபுரி கிருஷ்ணகிரி. காவிரி உள்ள வரக்கூடிய மாவட்டம் அதாவது தர்மபுரி கிருஷ்ணகிரி. காவிரி உள்ள வரக்கூடிய மாவட்டம் பல்சஸ். காவிரி கடலில் கலக்கும் மாவட்டம் தஞ்சாவூர் திருவாரூர். காவிரி கடலில் கலக்கும் மாவட்டம் தஞ்சாவூர் திருவாரூர். காவிரி உலையில் வரக்கூடிய மாவட்டம் பருப்பு வகைகள். கடலில் கலக்கும் தஞ்சாவூர் திருவாரூர் பருப்பு வகைகள். கடலில் கலக்கும் தஞ்சாவூர் திருவாரூர் பருப்பு வகை. ஸோ பல்சஸை பொறுத்தளவு காவிரி உள்ள வருது தர்மபுரி கிருஷ்ணகிரி, எங்கே கடலில் கலக்குது, தஞ்சாவூர் திருவாரூர்லேயே போகுது. இதுதான் பல்சஸ். அடுத்து ராகி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ராகி. ஸோ ராகினா கேழ்வரகுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பல்சஸ், ராகி, சுகர்கேன், பல்சஸ், ராகி, சுகர்கேன் அப்படிங்கிற ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பருப்பு வகைகள் ராகி, கரும்பு. பருப்பு வகைகள்ங்கிறது தஞ்சாவூர் திருவாரூர், ஊர் முடிகிற மாதிரி 2 ஊர். ராகிங்கிறது வேலூர், கடலூர், கோயம்புத்தூர், ஊர் முடிகிற மாதிரி 3 ஊர். சுகர்கேன் அதாவது கரும்பு, ஊர் முடிகிற மாதிரி 4 ஊர் வரும். வேலூர், கடலூர், கோயம்புத்தூர், திருவள்ளூர். வேலூர், கடலூர், கோயம்புத்தூர், திருவள்ளூர். வேலூர், கடலூர், கோயம்புத்தூர், திருவள்ளூர். பல்சஸ், ராகி, சுகர்கேன். பருப்பு வகைகள் கேழ்வரகு, கரும்பு. பல்சஸ் அப்படிங்கிறது பருப்பு வகைகள்னா ஊர் முடிகிற மாதிரி 2 ஊர். ராகின்னா 3 ஊர். கேழ்வரகு சுகர்கேன் அப்படின்னு 4 ஊர். 2 ஊருங்கிறது தஞ்சாவூர் திருவாரூர். ராகி 3 ஊருங்கிறது வேலூர், கடலூர், கோயம்புத்தூர். சுகர்கேன் 4 ஊருங்கிறது வேலூர், கடலூர், கோயம்புத்தூர், திருவள்ளூர். ஸோ மனப்பாடம் பண்ண வேண்டாம், மேப் வச்சு ஈஸியாக எழுதிக்கலாம். பருப்பு வகைகள் ஏற்கனவே பார்த்தோம். காவிரி உள்ள வரக்கூடிய மாவட்டம் அதாவது தர்மபுரி கிருஷ்ணகிரி. காவிரி கடலில் கலக்கும் மாவட்டம் அதாவது தஞ்சாவூர் திருவாரூர். ஓகே. ராகி அதே தான், காவிரி உள்ள வரக்கூடியது ராகி, கேழ்வரகு, தர்மபுரி கிருஷ்ணகிரி. காவிரி உள்ள வரக்கூடியது தர்மபுரி கிருஷ்ணகிரி. ஓகே, ராகி. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ராகி வேலூர், கடலூர், கோயம்புத்தூர் அப்படிங்கிறாங்க. வேலூர், கடலூர், கோயம்புத்தூர். வேலூர், கடலூர், கோயம்புத்தூர். ராகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலூர், கடலூர், கோயம்புத்தூர். ஸோ வேலூர் இங்கே இருக்குது, கடலூர் இங்கே இருக்குது, கோயம்புத்தூர் இங்கே இருக்குது. வேலூர், கடலூர், கோயம்புத்தூர். ஒரு ட்ரையாங்கிள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதான் ராகி. மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து வேலூர், கடலூர், கோயம்புத்தூர். வேலூர், கடலூர், கோயம்புத்தூர். ஒரு ட்ரையாங்கிள் போட்டிங்கன்னா அதுதான் கேழ்வரகு. ஒரு ட்ரையாங்கிள் போட்டிங்கன்னா அதுதான் கேழ்வரகு, ராகி. சுகர்கேனை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா கரும்பை பொறுத்தளவு அந்த வேலூரை கொஞ்சம் நீட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது, வேலூர்லேருந்து கொஞ்சம் நீட்டி விட்டிங்கன்னா காஞ்சிபுரம், விழுப்புரம். கடலூரை கொஞ்சம் கீழே இறக்குனீங்கன்னா திருச்சி. கோயம்புத்தூரை கொஞ்சம் மேலே ஏற்றினீங்கன்னா ஈரோடு. அதுதான் சுகர்கேன். நம்ம வந்து ட்ரையாங்கிள் போடுறோம், ட்ரையாங்கிளை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம டிஎன்பிசியை பொறுத்தளவு கான்செப்ட் ஓரியன்ட் கொஸ்டின் கிடையாது, இது ஃபேக்சுவலான கொஸ்டின் தான். ஸோ எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஒரு ஐடியா, வேலூர், கடலூர், கோயம்புத்தூர், இது வந்து ட்ரையாங்கிள். அங்கே என்ன கிடைக்குது, ராகி கிடைக்குது, கேழ்வரகு கிடைக்குது. அந்த ட்ரையாங்கிளை வேலூருக்கு பக்கத்தில் காஞ்சிபுரமும் விழுப்புரமும் கொஞ்சம் நீட்டி விடுங்க, கடலூருக்கு கீழே திருச்சியை கொஞ்சம் இறக்கி விடுங்க, அண்ட் கோயம்புத்தூருக்கு மேலே ஈரோடு கொஞ்சம் மேலே ஏற்றி விடுங்க. அதுதான் சுகர்கேன். ஸோ இப்போ நம்முடைய அது பேர் என்ன, நம்முடைய விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறோம். நெல்லை பொறுத்தளவு நாதி, விதி, கதி. நாகப்பட்டினம், திருவாரூர், விழுப்புரம் அது முடிஞ்சு போச்சு. பல்சஸ், ராகி, சுகர்கேன். பல்சஸ்ங்கிறது நம்முடைய பருப்பு வகைகள். காவிரி உள்ள வரக்கூடிய மாவட்டம் தருமபுரி கிருஷ்ணகிரி. காவிரி கடலில் கலக்கும் மாவட்டம் தஞ்சாவூர் திருவாரூர். இதுதான் பல்சஸ். ராகி கேழ்வரகுங்கிறது வேலூர், கடலூர், கோயம்புத்தூர். ஒரு ட்ரையாங்கிள் வேலூர், கடலூர், கோயம்புத்தூர். அதுபோக தருமபுரி கிருஷ்ணகிரி. அதுபோக தருமபுரி கிருஷ்ணகிரி, அதான் கேழ்வரகு. அந்த ட்ரையாங்கிளை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா அதுதான் கரும்பு. கடலூருக்கு கீழே திருச்சி, வேலூருக்கு இந்த சைடு காஞ்சிபுரம், இந்த சைடு விழுப்புரம், கோயம்புத்தூருக்கு மேலே ஈரோடு. கடலூருக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி, கடலூருக்கு கீழே திருச்சி, வேலூர்லேருந்து காஞ்சிபுரம், விழுப்புரம், கோயம்புத்தூர் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கிட்டா ஈரோடு. ஸோ இதுதான் வந்து நமக்கு கரும்பு. இதெல்லாம் முக்கியமான பயிர்கள். நெல், கரும்பு, பருப்பு வகைகள் இதெல்லாமே முக்கியமான பயிர்கள். ஸோ அடுத்து வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இன்னொரு முக்கியமானது நிலக்கடலை. கடலை போடுறது என்ன சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு பையனும் பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. கடலை எங்கே அதிகமாக போடாத பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கே நிலக்கடலை பொறுத்தளவு திருவண்ணாமலை, தருமபுரி, வேலூர் இதெல்லாம் நிலக்கடலை. இங்கே உங்களுக்கு எங்கே வருது, திருவண்ணாமலை, தருமபுரி, வேலூர் இங்கே தான் இருக்குது. திருவண்ணாமலை, தருமபுரி, வேலூர் இதான். ஸோ இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா கடலை போடுறதுனா ஒரு பொண்ணும் பையனும் பேசுறது எல்லாம் ஊரில் சொல்லுவாங்க. அதாவது
எல்லோரும் வந்து பொண்ணும் பையனும் ஊரில் இருக்கும்போது ஒழுங்காக இருந்தாங்க. எப்போ இந்த பாலா போன சென்னைக்கு போனாங்களோ கடலை போட்டு ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சென்னையில் வந்து யாரும் சென்னையில் இருக்கிற நல்லா தான், சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற வேலூர், சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி தான் சரியில்லை. சென்னை வந்து எப்போதுமே ஒழுங்காக தான் இருக்குது. சென்னை வந்து எப்போதுமே ஒழுங்காக தான் இருக்குது. சென்னைக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் தான் கடலை போடுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னைக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? வேலூர் இருக்குது. சென்னைக்கு பக்கத்தில் திருவண்ணாமலை இருக்குது. சென்னைக்கு பக்கத்தில் தருமபுரி இருக்குது. ஸோ கடலை போடுறதுன்னா சென்னை கிடையாது, சென்னைக்கு பக்கத்தில். எக்ஸாம்பிள் கொஸ்டினை பார்க்கும்பொழுது நிலக்கடலைன்னு கேட்டாங்க அப்படின்னா கடலை அப்படின்னது சென்னைக்கு பக்கத்தில், சென்னை கிடையாது. சென்னை மக்கள் நல்ல மக்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேலூர் சென்னைக்கு பக்கத்தில், திருவண்ணாமலை சென்னைக்கு பக்கத்தில், தருமபுரி சென்னை இது மேலே, நம்ம தமிழ்நாட்டில் மேலே தான் கடலை போடுறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக வாழையை பொறுத்தளவு நமக்கு எங்கே அப்படின்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோவை, ஈரோடு, சேலம். வாழையை பொறுத்தளவு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோவை, ஈரோடு, சேலம். வாழையை பொறுத்தளவு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோவை, ஈரோடு, சேலம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோவை, ஈரோடு, சேலம். கோவை, ஈரோடு, சேலம். இதுதான் வாழை. இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் 2 கொலை, ரெண்டுமே என்ன கொலை? ஜாதியை அடிப்படையாக வைத்து நடந்த கொலை. ஜாதி பகை தான் காரணம் அப்படி தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நேற்று வந்து திருநெல்வேலியில், நெல்லையில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் வாசலில் ஒருத்தர் கொண்டுட்டாங்க. முன்பகை, ஜாதி பகை. எங்கெல்லாம் ஜாதி பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் வாழை மரம் விளையும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி ஜாதி பிரச்சனைக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு அறுவாலை வச்சு வெட்டிடுவாங்க. அது நமக்கு நல்லாவே தெரியும். நேற்று இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ திருநெல்வேலி, தூத்துக்குடி. அதுபோக கோவை, ஈரோடு, சேலத்துலேயும் வந்து ஜாதி பிரச்சனை அதிகமாக இருக்கும், பாகுபாடு இருக்கும். ஜாதி பாகுபாடு 2 கம்யூனிட்டிக்கு நடுவில் ஜாதி பாகுபாடு அதிகமாக இருக்கும். கோவை, ஈரோடு, சேலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கம்யூனிட்டிக்கு நடுவில் ஜாதி பாகுபாடு அதிகமாக இருக்கும் கோவை, ஈரோடு, சேலம். பட் அங்கே வெட்டலாம் மாட்டாங்க. அவங்கள பொறுத்தளவு என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமாக விவசாயத்தை அவர்கள் தெய்வமாக கும்பிடுவார்கள். அதனால் விவசாயத்தை அழிக்க மாட்டார்கள். விவசாயம் செய்பவர்களும் அழிக்க இங்கே அப்படி அழிக்க மாட்டாங்க. பட் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. திருநெல்வேலி, தூத்துக்குடி அப்படி கிடையாது. ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவருக்கு சொந்தமான வாழை மரத்தை வெட்டிடுவாங்க. திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போகிற வழியில் நிறைய வாழை தோப்பாக இருக்கும். வாழை மரத்தை வெட்டிடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா அடுத்த நாள் அந்த வாழை மரத்தை வெட்டிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் அந்த ஓனரை வெட்ட போகிறாங்கன்னு அர்த்தம். அதுக்குள்ள அவர் எஸ்கேப் ஆயிடுவார், ஓடி போயிடுவார். ஸோ அதனால் வாழைங்கிறது கேஸ்ட் பிரச்சனை. ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். கோவை, ஈரோடு, சேலத்தில் அதிகமாக கேஸ்ட் பிரச்சனை இருக்குது. திருநெல்வேலி, தூத்துக்குடியில் அதிகமாக கேஸ்ட் பிரச்சனை இருக்குது. ஸோ அதான் பனானா ரிசர்ச் ஸ்டேஷன் எங்கே இருக்குது? திருச்சியில் இருக்குது. பனானா ரிசர்ச் ஸ்டேஷன் திருச்சியில் இருக்குது. வாழை ஆராய்ச்சி மையம். ஸோ கடலை போடுறது சென்னை பக்கத்தில் மாவட்டம். திருவண்ணாமலை, தருமபுரி, வேலூர். நெல்லுங்கிறது தீக்கா வீக்கா நாதி தெரியும். பல்சஸ், ராகி, சுகர் கேன். அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா பல்சஸ், ராகி, சுகர் கேன். பருப்பு வகைகள், கேழ்வரகு, கரும்பு. பருப்பு வகைகளை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, தஞ்சாவூர், திருவாரூர். காவிரி உள்ளே வரக்கூடிய தருமபுரி, கிருஷ்ணகிரி, கடலில் கலக்கக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர். தருமபுரி, கிருஷ்ணகிரி, தஞ்சாவூர், திருவாரூர். ராகியை பொறுத்தளவு ட்ரையாங்கிள். வேலூர், கடலூர், கோயம்புத்தூர். வேலூர் மேலே இருக்குது, கடலூர் இன்சைடு இருக்குது, ஆப்போசிட்டில் கோயம்புத்தூர். அந்த ட்ரையாங்கிள் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா வேலூருக்கு சைடில் வந்து என்ன இருக்குது? திருவள்ளூர், காஞ்சிபுரம். கடலூருக்கு கீழே வந்து திருச்சி, கோயம்புத்தூருக்கு மேலே ஈரோடு. இதுதான் சுகர் கேன். ஜஸ்ட் மேப் நல்லா மைண்டில் இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. தமிழ்நாடு ஜியாகிரபி ஈஸியாக எழுதிடலாம். எனி எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இதை பற்றி கவலையே படணுங்கிறது அவசியம் கிடையாது. அடுத்து ரிவர்ஸ். அடுத்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரிவர்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ ரிவர்ஸை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது காவிரி, வைகை, தாமிரபரணி. காவிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். காவிரியை பொறுத்தளவு காவிரி ஆறு கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் வழியாக வராது, தருமபுரி மாவட்டத்தில் வழியாக தான் வரும். காவிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், இந்த பெரம்பலூர் கூட போய்ட்டு புதுக்கோட்டை, சிவகங்கை வரைக்கும் வரும். காவிரியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை வரைக்கும் வரும். காவிரி ரிவர் ரொம்ப முக்கியமான ரிவர். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி அப்படிங்கிற மாநிலங்களில் போகுது. மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு 17 மாவட்டங்களில் காவிரி ரிவர் போகும். இதை சொல்கிறோம். அதாவது தர்மபுரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை. வைகையுமே வந்து பார்த்திங்கன்னா தேனி, மதுரை, சிவகங்கை அந்த சைடு வரும். ஸோ காவிரி, வைகை எந்த மாவட்டத்தில் மீட் பண்ணுது அப்படின்னா சிவகங்கை. காவிரியும் வைகையும் மீட் பண்ணக்கூடிய மாவட்டம் சிவகங்கை. காவிரியும் வைகையும் மீட் பண்ணக்கூடிய மாவட்டம் சிவகங்கை. ஏனென்றால் வைகை வந்து தேனி, மதுரை, சிவகங்கை இப்படி தான் வருது. வைகை ஆறு கடலில் கலப்பதில்லை. வைகை ஆறு எங்கே போய் விழுது? பாக் ஜலசந்தியில் போய் விழுகிறது. வைகை ஆறு கடலில் கலப்பதில்லை. வைகை ஆறு வந்து பார்த்திங்கன்னா பாக் ஸ்ட்ரைட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாக் ஸ்ட்ரைட் சொல்லி சொல்கிறோம். இதான் அந்த இடம். தமிழ்நாட்டுக்கும் கீழே இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு நடுவில் பாக் ஸ்ட்ரைட். தாமிரபரணியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி. இங்கே தான் தாமிரபரணி. 3 மாவட்டம். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி 3 மாவட்டங்கள் ஓடுது. தாமிரபரணி அகஸ்திய மலையில் உற்பத்தி ஆகிறது.
புன்னக்காயல் என்ற இடத்தில் கடலில் கலக்கிறது. தாமிரபரணி வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் என்ற இடத்தில் கடலில் கலக்கிறது. அதான் தாமிரபரணி. ஸோ வைகை தாமிரபரணி. வைகையை பொறுத்தவரை காவிரி ஏற்கனவே பார்த்தோம், கூடகுமலையில் உற்பத்தியாக சொல்லி பார்த்தோம். அது வந்து கிருஷ்ணகிரியில் போகாது, ஆனால் தருமபுரியில் போகும். தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், அரியலூர், பெரம்பலூர் அந்த எல்லா போய் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடத்துல வரும் காவிரி. ஸோ இதான் அதோடைய ஃப்ளோ. அரௌண்ட் ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் மேலே. வைகை வந்து பார்த்திங்க அப்படின்னா தேனி, மதுரை, சிவகங்கை, தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம். வைகை டிஸ்ட்ரிக்ட் வந்து 4 வைகை 4 டிஸ்ட்ரிக்டில் போகுது. ரொம்ப மேஜர் ரிவர். தாமிரபரணி 3 டிஸ்ட்ரிக்டில் போகுது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி. தாமிரபரணி வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி 3 டிஸ்ட்ரிக்டில் போகுது. இதுதான் மேஜரான ரிவர்ஸ். அப்புறமா ரொம்ப மைனர் ரிவர் பார்த்திங்க அப்படின்னா கூவம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. சென்னை காஞ்சிபுரத்தில் கூவம். அப்புறம் காஞ்சிபுரத்தில் பாலாறு, அடையாறு, செய்யாறு. காஞ்சிபுரத்தில் பாலாறு, அடையாறு, செய்யாறு இருக்குது. காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாலாறு, அடையாறு, செய்யாறு. அப்புறம் ரொம்ப முக்கியமான ரிவர் தென்பெண்ணையாறு. தென்பெண்ணையாறை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சதுனால தென்பெண்ணையாறு முக்கியமான ஒரு ரிவர். தென்பெண்ணையாறை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன சொல்கிறோம், தென்பெண்ணையாறை பொறுத்தளவு வந்து இந்த காவிரியுடைய ஃப்ளோவை நான் எடுத்து விட்டுறேன், கன்ஃபியூஸ் ஆகும். தென்பெண்ணையாறை பொறுத்தளவு கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர். ஸோ இதுதான் தென்பெண்ணையாறு. தென்பெண்ணையாறு, தென்பெண்ணை, சவுத் பெண்ணை. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள டேம் சாத்தனூர் டேம். எப்படி வந்து கடலை போடுறது அங்கெல்லாம் இருக்குதோ அதேமாதிரி தென்பெண்ணையாறு அங்கே தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் உற்பத்தியாக தொடங்கி கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள் ஓடக்கூடியது தென்பெண்ணையாறு தமிழ்நாட்டில் மேப்பில் இருக்கும். ஸோ காவிரி, வைகை, தாமிரபரணி. அதேமாதிரி கர்நாடகாவில் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொப்பையாறுன்னு ஒரு ரிவர் போகுது. அது ஜஸ்ட் சின்ன ரிவர் தான். இதெல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம். அது போக ரொம்ப முக்கியமான ரிவர் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காட்டாறுகள். நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காட்டாறுகள் சொல்லி சொல்கிறாங்க. நீலகிரி மாவட்டத்தில் எமரால்டு அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்குது. அவலாஞ்சின்னு ஒரு ரிவர் இருக்குது. நீலகிரி மாவட்டத்தில் எமரால்டு, அவலாஞ்சி, குந்தா, பைக்காரா, மேயார். எமரால்டு, அவலாஞ்சி, குந்தா, பைக்காரா, மேயார் நீலகிரி மாவட்டத்தில் ஓடக்கூடிய ஆறுகள். இதில் எமரால்டு, அவலாஞ்சி வந்து முக்கியமான ரிவர்ஸ். குந்தா, பைக்காரா, மேயார் வந்து ஃபாரஸ்ட் ரிவர்ஸ், காட்டாறுகள். குந்தா வந்து இந்திய கன்னட நாடுகளின் நட்புறவு சின்னம் என்று அழைக்கப்படுகிறது. பைக்காரா முக்கூர்த்தி மலையில் உற்பத்தி ஆகிறது. மேயார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கர்நாடகாவில் ஓடக்கூடிய காவிரியின் துணையாறில் மேயாரும் ஒன்று. அந்த மேயார் நீலகிரியிலும் ஓடுகிறது. ஸோ குந்தா, பைக்காரா, மேயார். குந்தா, பைக்காரா, மேயார். எமரால்டு, அவலாஞ்சி. குந்தா, பைக்காரா, மேயார், எமரால்டு, அவலாஞ்சி, நீலகிரி. அப்புறமா வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப முக்கியமாக அமராவதி, ஈரோட்டில் ரொம்ப முக்கியமாக பவானி, அப்புறம் கரூர், நாமக்கல்லில் ரொம்ப முக்கியமாக நொய்யல். கரூர், நாமக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா நொய்யல் ரிவர். ஈரோடில் பவானி ரிவர். கோயம்புத்தூரில் அமராவதி ரிவர். அமராவதி. ஸோ இதெல்லாம் காவிரியின் துணையாறுகள். கோயம்புத்தூரில் அமராவதி, பவானி வந்து ஈரோடு, நொய்யல் வந்து கரூர், நாமக்கல்ல நொய்யல். ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமான ரிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம். அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மலைகள் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் வந்து ஜவ்வாது மலை வந்து வேலூரில் இருக்குது. அப்புறம் வந்து ஏற்காடு இருக்குது. சேலத்தில் வந்து ஏலகிரி இருக்குது. ஏற்காடுங்கிறது சேலம், ஏலகிரிங்கிறது உங்களுக்கு வேலூர், ஏற்காடுங்கிறது சேலம். ஏற்காடு, வேலூரில் வந்து ஏலகிரி. எல்லாம் 2011 கணக்கெடுப்பின்படி, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்புறம் ஜவ்வாது மலை வேலூர். அப்புறம் திருவண்ணாமலையில் செஞ்சி மலை. சேலத்தில் சேர்வராயன் மலை. விழுப்புரத்தில் கல்வராயன் மலை. அதான் சொல்கிறேன், விழுப்புரத்தில் கல்வராயன் மலை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பெரம்பலூர், சேலம், நாமக்கல்லில் திருச்சி. பெரம்பலூர், சேலம், திருச்சியில் வந்து பச்சை மலை. பெரம்பலூர், சேலம், திருச்சியில் பச்சை மலை. உலகத்தரம் வாய்ந்த கருப்பு பள்ளிகள் காணப்படுகிறது பச்சை மலையில். கோயம்புத்தூரில் மருதமலை. கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா மருதமலை. அப்புறம் தேனியில் வந்து சஞ்சீவி மலை, வருஷமலை. தேனியில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவி மலை, வருஷநாடு அப்படிங்கிற வருஷநாடு பள்ளத்தாக்கு தான் வைகை உற்பத்தி ஆகிறது. வருஷநாடு பள்ளத்தாக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வைகை நதி உற்பத்தி ஆகிறது. தேனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷநாடு, சஞ்சீவி மலை. கோயம்புத்தூர் மருதமலை. திருநெல்வேலி அகஸ்திய மலை. வருஷநாடு தேனி, வல்லநாடு, தூத்துக்குடி. வருஷநாடு வந்து தேனி, வல்லநாடு வந்து தூத்துக்குடி. வருஷநாடு தேனி, வல்லநாடு, தூத்துக்குடி. அப்புறம் விருதுநகரில் ரொம்ப முக்கியமாக ரீசெண்டாக அடிக்கடி நம்ம பார்க்குறோம் சிறுமலை. விருதுநகரில் வந்து பார்த்திங்கன்னா சதுரகிரி மலை. சிறுமலை, திண்டுக்கல். திண்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா சிறுமலை, திண்டுக்கல். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சென்னிமலை, சிவன்மலை. இதெல்லாமே ஈரோடு, நாமக்கல் இருக்குது. சென்னிமலை, சிவன்மலை ரொம்ப முக்கியமாக திருப்பூர் பார்டரில் இருக்கும். இந்த இடத்துல சென்னிமலை, சிவன்மலை இருக்கும்.
சென்னிமலை சிவன்மலை, சென்னிமலை சிவன்மலை. இந்த நாமக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா சிவன்மலை இதெல்லாமே பார்த்துருப்போம். நம்ம நாடோடிகள் படம் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் கடத்திட்டு கடைசி பஸ்ஸில் அனுப்பி விடுவாங்க. அங்கே தான் சிவன்மலை அப்படின்னு ஒரு இது இருக்கும். சென்னிமலை சிவன்மலையெல்லாம் அந்த நாமக்கல், ஈரோடு, சிறுமலை வந்து திண்டுக்கல். ஜஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலைகள் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ சேர்வராயன் மலை சேலம், கல்வராயன் மலை விழுப்புரம், பச்சைமலை பெரம்பலூர், தீர்த்தமலை தர்மபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் 2 முக்கியமான மலை இருக்குது, தீர்த்தமலை மற்றும் வத்தல் மலை. தர்மபுரியில் 2 முக்கியமான மலை இருக்குது, தீர்த்தமலை மற்றும் வத்தல் மலை. தர்மபுரியில் 2 முக்கியமான மலை, தீர்த்தமலை மற்றும் வத்தல் மலை. ஸோ இதான் முக்கியமான மலைகள். இதை எக்ஸாமில் கேட்பாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. தீர்த்தமலை வத்தல் மலை தர்மபுரியில், சேலம் சேர்வராயன் மலை, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கல்வராயன் மலை, வல்லநாடு அப்படிங்கிறது தூத்துக்குடி, வருசநாடுங்கிறது தேனி, சிவன்மலை சென்னிமலையில் நாமக்கல், ஈரோடு அந்த இடத்துல இருக்குது, திருப்பூர் அந்த இடத்துல இருக்குது, சிறுமலை திண்டுக்கல்ல இருக்குது. ஜஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு டைம் 1 டைம் நீங்கள் வாச ஈஸியாக வரலாம். தேனியில் சஞ்சீவி மலை, வருசநாடு மலை. ஸோ ரிவர்ஸ் பார்க்கும்பொழுது ஆக்சுவலாக நம்ம ரிவர்ஸ் பார்த்தோம். ரிவர்ஸ் பார்க்கும்பொழுது அமராவதி நொய்யல் பார்த்தோம். இந்த விருதுநகரில் 4 முக்கியமான ரிவர் இருக்குது பார்த்துக்கோங்க. விருதுநகரில் வந்து குண்டாறு, வைப்பாறு, அர்ஜுனா ஆறு, கௌசிக ரிவர், இந்த 4 இருக்குது. விருதுநகரில் வந்து பார்த்தீங்கன்னா குண்டாறு, வைப்பாறு, அர்ஜுனாரிகர், கௌசிக ரிவர். குண்டாறு, வைப்பாறு, அர்ஜுனா ரிவர், கௌசிக ரிவர். குண்டாறு, வைப்பாறு, அர்ஜுனா ரிவர், கௌசிக ரிவர். அதேமாதிரி திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா சிற்றாறு, மணிமுத்தாறு. திருநெல்வேலியில் வந்து சுற்றாறு, மணிமுத்தாறு. இந்த மணிமுத்தாறுங்கிற ரிவர் திருநெல்வேலி இருக்குது. அண்ட் விழுப்புரத்துலேயும் மணிமுத்தாறு அப்படின்னு ஒரு ரிவர் இருக்குது. விழுப்புரத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிமுத்தாறு என்ற ஒரு ஆறு விழுப்புரத்துலேயும் ஓடுகிறது. அது வந்து ஒரு மைனர் ரிவர் ஆஃப் விழுப்புரம். விழுப்புரத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணிமுத்தாறு போகுது. விழுப்புரத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மணிமுத்தாறு. எப்படி திருநெல்வேலியில் ஒரு மணிமுத்தாறு இருக்கோ அதே மாதிரி விழுப்புரத்தில் இருக்குது. அண்ட் விழுப்புரம் கடலூரில் வந்து கெடிலம் அப்படிங்கிற ஒரு நதி இருக்குது. கெடிலம், விழுப்புரம் கடலூரில் கெடிலம். கெடிலம் என்பது சங்ககால பாடல்களில் பாடப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நதி. கெடிலம் விழுப்புரம் கடலூரில் கெடிலம் இருக்குது. ஸோ கூவம்ங்கிறது திருவள்ளூர் காஞ்சிபுரம். கூவம் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் சென்னை. அப்புறம் கொடுதலையாறு, கொசஸ்தலையாறு, அதுவும் திருவள்ளூர் சென்னையில் இருக்குது. கொடுதலை அல்லது கொசஸ்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொடுதலை அல்லது கொசஸ்தலை ரிவர், கொடுதலை அல்லது கொசஸ்தலை ரிவர். ஸோ எல்லாமே ரிவர்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஜாகிரஃபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சாப்டர். குரூப் 2 2A மெயின்ஸில் ஜாகிரஃபி முக்கியமான ஒரு சாப்டர். ஸோ அதில் வந்து நம்ம என்ன படிக்கிறது, ஏது படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம். அதை வந்து ஜஸ்ட் வந்து நான் கிறிஸ்பா சொல்கிறேன். கடலோர மாவட்டங்கள் தீகா, வீகா, நாதி, தபூராதிகா, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதுபோக 2 கேட்வே சென்னை அண்ட் தூத்துக்குடி. இதான் கடலோர மாவட்டங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்தளவு திருநெல்வேலி, விருதுநகர், தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி. எதுக்காக மறுபடியும் சொல்கிறேன்னா மேப் மண்டையில் இருக்கணும், அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக மேலே வந்து வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி இதெல்லாமே வந்து மேலே இருக்குது. கொங்கு மண்டலம் கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், சேலம். கொங்கு மண்டலம் கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், சேலம். ஒரு 4 ஏரியா தெரியும். மேலே வந்து வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி. வங்காளவிடைய ஒட்டி தீகா, வீகா, நாதி, தபூராதிகா. மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்தளவு இந்த திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை இதெல்லாமே, தேனி இதெல்லாமே. அண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து கொங்கு மண்டலம் கோவை, ஈரோடு, சேலம், நாமக்கல். கோவை, ஈரோடு, நாமக்கல், சேலம் இதெல்லாமே. ஸோ ஜஸ்ட் வந்து இது தெரிஞ்சாச்சு. ஓகே. அப்புறம் அமைவிடம் மாநிலங்களை மொழி அடிப்படையில் பிரித்தார்கள். அந்த சட்டம் வந்து 56 மொழி அடிப்படையில் கேரளா பிரிக்கும் பொழுது பார்டரில் கூடிய கன்னியாகுமரி அஃபெக்ட் ஆச்சு. 56 கேரளா பார்டர் கன்னியாகுமரி, 56 மாற்றிப்பட்ட 65 கர்நாடக பார்டர் தருமபுரி, 68 காஞ்சிபுரம், அது 25 கூட்டம் 93 காஞ்சிபுரம் கீழே இருக்கக்கூடிய விழுப்புரம் கடலூர், சென்டரில் கரூர் 94 போட்டுக்கோங்க. கலைஞர் அவருடைய ஊர் திருவாரூர், ஆப்போசிட்டில் தேனி, 2 பிரிச்சார், நடுவில் கல்ல வச்சார் நாமக்கல். எம்ஜிஆர் வந்து தேவர் சமுதாய மக்களுக்காக திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை. ஜஸ்ட் இது எல்லாமே ஒரு கதை தான். கடைசியாக 2019 ராணி செங்கல் கல்லை திருடி கொண்டு காசி சென்றார். ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், தென்காசி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரெட் சாயில் ராசியான சாயில், அலுவியல் சாயில் நாதி, விதி, கதி. பிளாக் சாயில் ஒரு கோமதி, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி அண்ட் துருக்கல் மருந்து காதி. மிக குறைவானது கோயம்புத்தூர், திருப்பூர். மிக அதிகமானது தீகா, வீகா, நாதியை தெரியும். அதுபோக சென்னை, நீலகிரி போட்டுக்கோங்க. குறைவானது அதிகமானது. குறைவானது கர்நாடகா பார்டர் அப்படிங்கும்பொழுது ஜஸ்ட் கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, நாமக்கல், கரூர், இலுப்பம்பூர், மதுரை, தூத்துக்குடி. ஸோ இந்த பார்டர் அப்படியே நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக கர்நாடகா பார்டர், அதில் ஒட்டியுள்ள மாவட்டங்கள். கிருஷ்ணகிரி, தருமபுரியில் ஆரம்பித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு, நாமக்கல், சேலம் இது எல்லாமே இப்படி வந்துடும். அப்புறம் வந்து அதிகமான மலை கேரளா பார்டர். என்ன பார்டர்? திருநெல்வேலி, கன்னியாகுமரி. அது போக ஒரு மலையிலே அதிகமாக மழை பெய்யும். எண்ணெய் மலை, திருவண்ணாமலை. ஜஸ்ட் அதுதான் வந்து லேண்ட் ரெயின்ஃபால். அப்புறம் மினரல்ஸ் காப்பர், பாக்சைட், மணிஷா, கொய்ராலா, மதுரை, மாமண்டூர். எம்ஏங்கிறது எண்ணெய்ங்கிறது நீலகிரி, எஸ்ஏங்கிறது சேலம், மணிஷா, கொய்ராலா, கேஓஐ கோவை. அது முடிஞ்சு போச்சு.
இரும்புத்தாது குரோமைட் சேனாதிபதி சேலம் நாமக்கல் திருவண்ணாமலை சேனாதி சேலம் நாமக்கல் திருவண்ணாமலை அயன் ஓர் அண்ட் குரோமைட் ஜஸ்ட் அது முடிஞ்சிருச்சு. பருப்பு வகைகள் பல்சஸ் ராகி சுகர் கேன் பிஆர்எஸ் பல்சஸ் 2 ஊர் தஞ்சாவூர் திருவாரூர் ராகி 3 ஊர் கோயம்புத்தூர் கடலூர் வேலூர் சுகர் கேன் 4 ஊர். அந்த ட்ரையாங்கிள் வேலூர் கடலூர் கோயம்புத்தூர் வேலூர் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் கீழே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா திருச்சி கோவைக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஈரோடு. அதுதான் என்னது உங்களுக்கு சுகர் கேன் கரும்பு. ஸோ ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கடலை போடுறது எங்கே போடுறாங்க சென்னைக்கு பக்கத்தில் கடலை போடுறாங்க திருவண்ணாமலை தருமபுரிக்கு கடலை போடுறாங்க அதான் ஞாபகம். வாழைப்பழம் ஜாதி பிரச்சனைக்கு எடுக்கக்கூடிய வாழைப்பழம் அதான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்கட் ஏரியாவில் ஈஸியாக ஞாபகம் வைக்கிற மாதிரி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour செஷன் தான். நீங்கள் வந்து இதை படித்து விட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஜாகிரபி 9வது புக்குன்னு நினைக்கிற சோசியல் சயின்ஸ் புக் எடுத்து பாருங்கள் எல்லாமே ஈஸியாக புரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக முக்கியமாக பர்டிகுலராக குரூப் 2 மெயின்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஃப்ரீயாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் நடராஜ் அகாடமி யூடியூப் சேனல் நம்ம வந்து ரெகுலராக போட்டுட்ருக்குறோம். அண்ட் அகைன் அதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கோம். டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய கொஸ்டின் ஆன்சர் நம்ம போடுறோம். ஸோ இது வரைக்கும் பொறுமை காத்து இந்த முக்கியமாக தமிழ்நாடு ஜாகிரபி படித்த எல்லாருக்குமே நன்றி வணக்கம்.